போயிருங்க. சங்கரன் கோவில் கருப்பசாமிக்கு நல்லாரு ஐஸ்வர்யமா இரு. சாமி காலில் விட்டுருவா. எந்த ஊருடா? சங்கரன் பக்கம். உட்கார். என்னடா வேணும் தம்பி உனக்கு? கொஞ்சம் பக்கத்தில் வாங்கடா. குடும்பத்தாலையும் இருக்கும், சட்டத்தாலையும் வரும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவனுடைய நேரங்கள் இப்போதைக்கு வந்து செட் ஆகலை. மாறதுக்கு நாளாகும், 6 மாதங்களாகும். நீங்கள்லாம் மன அடக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளே அடிதடி நடக்கும். புரியுதா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? ஆடாம சொல்லுக்கா. என்ன வேணும்? கெட்ட பழக்கம் இருக்கு, நீக்கி தாரேன். சட்டப்படி குழப்பெல்லாம் ஆக்கி தாரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா. நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. எந்த ஊருப்பா? கருப்பசாமிக்கு பெங்களூரு. தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? மாமா. அடுத்து இன்னொரு ஆம்பளையால் இருக்காரு. அது யாரு? வாங்க நிப்பாட்டிக்கோங்க. ஆமா. என்னம்மா பிள்ளை? கண்ண முடிக்கா என்னன்னு கேட்போம். பேர் என்ன பேரு? உன் வீட்டு தெருவுக்குள்ளே போனேன். ஒரு ஓரத்தில் மாரியம்மன் இருக்காள இருக்கு. என்ன 1.25 ஆண்டுகள் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுத்து எதுவுமே நடக்கலை. இது சம்பந்தமாக வீட்டில் எது பேசினாலும் கூட தெளிவான முயற்சி எடுக்கிறதுக்கும் முடியாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இந்த கல்யாணத்தில் ஏன் இஷ்டம் இல்லை இவனுக்கு முடிச்சு வைக்கிறதுல அப்படிங்கிற ஒரு சிந்தனை குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்தனை பண்ணி மனப்போராட்டம் நடக்கும். இந்த காரணம் என்னன்னு கேட்டேன். ஜென்மபாவ வினைகள் இருந்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை தடுக்கும். இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தரோடு பழகி சில மன வேதனைகள்லாம் அடைஞ்சி கேவலப்பட்டுட்டான். அதனால் அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தால் போதுமா? காலில் விழுந்துட்டு வா. முட்டை கட்டாதானே கிழவனாயாச்சேன். சரி இருக்கு, இந்தாம்மா நடத்தி தாரேன். என்னை ஒரு 7:30 மணிக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு போ. நீ போயிட்டு வரலாம். அடுத்த வாரம் வந்து என்னை பார்த்து போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தவங்க இன்னும் முண்டிக்கிட்டு இருக்கிற. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்து காலில் விழுட்டு வரலாம். ஜெய் முனீஸ்வராய நமோ நம. ஆமாம், நீங்கள் இருக்கிற இடத்துல முனீஸ்வர சாமி இருக்காரா? இருக்கார். அந்த எல்லைக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். என்ன போயிருக்கீங்க நீங்கள்? 3 இடம் மாறிவிட்டேன். இது யாரு? கொண்டாக்கையா மூடிக்கா. கண்ணை முடிக்கானே. கால் விழுட்டான். ஒன்றரை வருஷமாகவே நரம்பு சம்மந்தமான பிணி இருக்குது உடம்புல. வாத நீர் இறங்கி ரத்தத்தோடு கலந்துருச்சு. அதனால் இந்த வலி வேதனை உடம்பெல்லாம் கடுப்பாக இருக்கும். நைட்டில் தூக்கம் வராது. புரியுதா? இது செய்வனையால் வந்தது கிடையாதும்மா. அதனால் தேவையில்லாமல் மந்திரம் தந்திரம் பண்ணி ஒன்றும் நடக்காது. இது மருத்துவத்தால் குணமாக்கி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் நடத்தி வேற்றுமையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் வந்துட்டு பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். என்னப்பா எவன் குணத்துக்கு பணம் தாரான்? இந்தாப்பா உன் கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தரேன்.
உங்கள் ஊரில் பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்காமல? இருக்கு சார். அந்த கோயிலில் போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணிவிட்டு சார். தீர்த்தம் ஆடிட்டு வா. சார். சரியா? சரி சார். நல்லா ஆயாச்சு. போ, பாவம் தீர்ந்தாச்சு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு என்னை வந்து பாரு. சரி சரி. உன் பையன் சரியில்லைங்கிறதுக்கு ஏமுன்னு சொல்லணும்ல, தோளில் கை போட்டுட்டு வருவான். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்? என்ன ஜாப்? மறைக்காம வா. என்னம்மா ஜாப் வேணும்? என்ன படிச்சிருக்கிறேன்? அப்படியா? வீட்டுக்காரர் எங்க வரலையா? கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அவர் வேணுமா? உனக்கு ஜாப் வாங்கி தரேன். அதான் நான் உன் புருஷனை பற்றி பேசாமல் ஒரு ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற தாட் உன் உள்ளத்தில் இருக்க போய் தான் கூப்பிட்டேன். புரியுதா? அவன் வருவானான்னு பார்த்தேன். அவன் வேறு இடத்துல பம்பரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே புரியுதா? அதனால் அந்த விளையாட்டு முடிஞ்சு வரும்பொழுது ஒரு பக்கத்து காலுங்கையும் இழுத்துக்கிட்டு வரும் போய் உள்ள. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் சோறு போட்டுக்கிடுவோம். சரியா? கால் வந்துட்டு வா. புரியுதா? உனக்கு புரியலையா? புரியுதா? நீ இரு, அவள் கால் வந்துட்டு. அதுவரை நான் நிம்மதியாக இருக்கணுமே, ஒருதலை பட்சமாக எப்படி வாழுது அப்படிங்கிற ஒரு வேதனை உள்மனத்துக்குள்ளே இருக்க தானே செய்யும். பகலை கழிச்சிருவோம், பாதி இரவை கழிச்சிருவோம். 12 மணிக்கு மேலே காலையில் 5 மணி வரை உள்ளம் படாத பாடுபடுமே. அந்த வேதனைக்கு யார் முடிவு சொல்கிறது? சொல்லணுமா வேண்டாமா? 1.25 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கு முடிவும் விடையும் வெற்றியாக கிடைக்கும். உனக்கு இந்த மாதமே ஒரு ஜாப் கிடைக்கும். என்ன புரோக்கர்? அதெல்லாம் உனக்கு தகுந்த வேலை இல்லை. அது சும்மா ஃபோன் மூலமாக பண்ணிக்கிட்டு பாக்கியை பார்த்துக்குவோம். சரியா? நல்ல ஷாப்பிங் நான் தரேன். அதெல்லாம் தேர்த்துருவோம். தொடர்ந்து என்னை 3 முறை பாரு. உன் பேர் என்ன? இங்கே வா, பக்கத்தில் வா. என்ன படிக்கிறான்? இன்ஜினியராக வருவான். என்ன முந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிள்ளையை படிக்க வை. அதுக்கெல்லாம் உனக்கு பணமெல்லாம் வந்து சேரும். தைரியமாக இரு. நல்லா சரி, போயிட்டான். கருப்பசாமி, ஆமாம், என் பையனுக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் எனக்கு கேள்விக்கு பலன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். யாருக்குப்பா கல்யாணத்துக்கு? யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னால் வாங்க. அங்கேயே நின்றுக்கிட்டா எப்படி? ஆதி எந்த பயந்துக்கிட்டே வரைய உண்மையை சொல்லிடுவோம்னா அப்புறம் என்ன? கால் வந்துட்டு வா. உண்மைக்கு இவ்வளோ பயம் வச்சுருக்கீங்களா? யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? வேலனுக்கும் 2, அவன் வீட்டிலையும் 2. பாட்டு நல்லா இருக்கா? என்னது? சரி, கால் வந்துட்டு வா. யாருக்கோ பணம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கல. யாருக்குண்ணே? என்னென்ன பணம் வரணும் உங்களுக்கு? எங்கேருந்து வரணும்? எவ்வளவு? எனக்கு தந்திருக்கலாம், ஒழுங்காக தந்திருப்பேன். அடாப்பாவி புழுவிட்டாத. இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. வாங்கி தரணுமா? உன் பையனுக்கு இருதார யோகண்டா. முன்னோர்களில் ஒருத்தர் ஏற்கனவே 2 கல்யாணம் முடித்தவங்க உண்டுடா. அந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த தோஷம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் 18 நாளில் செவ்வாய் மாறுதார். அந்த மாற்றத்தில் பெண் பார்த்துடலாம். தைரியமாக செயல்பட்டுருவோம். எந்த குறையும் இல்லாமல் நடத்தார். யாருக்கு? அதெல்லாம் குணமாகி சத்தியமாயிடும். தைரியமாக. கர்மசாமிக்கு பணம் கேஸ் இருக்குது, வழக்கு. யாருக்குப்பா? 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லு. 3 பேர் சொல்லிச்சு சாமி.
உனக்கு என்னடா கேஸு? ஆ, ஒன்று உனக்கு, இன்னொரு ஆள் உனக்கு. ஆ, உன் கேஸு ஊர்ஜிதமாகிட்டு வக்கீல்கிட்ட தான் போயிருக்காங்க, இன்னும் கேஸ் ஆகலை. ஓடா கொக்கடிப்பேல கால் வந்துட்டுவான். பயப்படுதியா? நான் இருக்கம்லடா, ஏன்டா பயப்படுற? ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிடுவோம். என்ன ஃபோன் சைலண்ட் போடுங்க, சொன்ன. இது யாருண்ணே? இது பையன், இது மகன். என்ன ஒரு பக்கத்து கழுத்து தோல்லாம் வலிக்கு, என்ன விஷயம்? கீழே விழுந்து. அப்படியா? சரி, இந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். கண்டிப்பாக. ஆமாம், உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வருமானத்துக்குரிய வழியை வகுத்து தாரேன். என்ன வேறு என்ன வேணும்? பெண்ணுக்கு கல்யாணம் நடத்திடுவோம் தைரியமாக. 6 மாதம் கழிச்சு தான் நடக்கும், அதுக்கிடையில் எந்த முயற்சியும் பண்ணாத. மன அமைதியோடு என்னை பிரார்த்தனை பண்ணு. தேடி வரும் தெய்வீகமான ஒரு இடம், புண்ணியமாக அந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு கிடைச்சிடும். இந்தா பணம் கிடைச்சிடும். கல்வியை நிலைநாட்டி ஃபாரின் சம்மந்தமான வேலையை உருவாக்கி தரேன். இந்தா நல்லா இல்லைடா தம்பி, நல்லா வந்துடுவான். வண்டி ஓட்டுறியா? ரொம்ப சுற்றுறான வண்டியில் உள்ளே சொல்லு, விட்டு கொடுக்க மாட்டியா? சரி, நல்லா இருக்கு, புண்ணியமாக இருங்க. சொல்கிறேன், போய்ட்டான். இந்தாப்பா ஆனந்தமாக இருப்பான். கர்மசாமிக்கு மனைவி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறான். வா, மகா கேஸ் யாருக்கு? மகளுடைய, பொண்ணுடைய கேஸ். உனக்கு யாருடைய கேஸ்ப்பா? ஸ்டாப் வாட்? கோ அக்யூஸ்ட் மாதிரி ஒரு கேஸை போட்டு உங்கள் நேம் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ மடக்கிறோம், தைரியமாக இருக்குது. உன் பக்கத்தில் குற்றம் இருக்கான்னு பார்க்கணும். கண்ணை மூடு. இல்லை, உன் பக்கத்தில் குற்றம் இல்லைடா. காலம் மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். வாடா. தண்ணி அடிக்கிற வழக்கம் இருந்துச்சா? எவ்வளோ குடிப்ப? ஒரு புல், ஒரு பாட்டில், ஒரு லிட்டர் பாட்டில் ஒன்று. இல்லை, குடிக்கிறதே நேசமாக வச்சு அளவை குறைக்கிறதுல உனக்கு மரியாதையாக குறைஞ்சிட போகுது. என்னண்ணே? எவ்வளோ நாளா? பொண்டாட்டி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக அடிப்பேன். ஆமாம், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அடித்து முழுசாக அடிச்சிடும்னு நினச்சி அடிச்சிட்டேன். கால் வந்துட்டு வா. டாஸ்மாக். என்ன மார்க்? டாஸ்மாக். இப்போ மனைவி மக்கள் வேணுமா? அவங்க உன்னை வேண்டாம்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க உனக்கு. அதனால் பணம் கணக்கு கட்ட முடியாது. உங்கள்கிட்ட அது சம்மந்தமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் அதை அடித்து தப்பிச்சிடணும்னு நினச்சி தான் அவள் வேணுங்கிற. இல்லைனா இண்டிவிஜுவலாக வாழ நீ தயார் தான். அப்படியா? நான் நீ வெளி மனசை பேசுகிறேன், நான் உன் உள் மனசை பேசுகிறேன். ஓடா கொட்டலி கும்பிட்டு வா. இல்லை, என்கிட்ட உங்கள் வார்த்தைகளை வச்சு நான் நம்புவோம்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. என்ன, உங்கள் அடித்தளத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவேன் நான். உன் மனைவி வருவாடா, நான் வர வச்சு உன்னைய மங்களமாக வாழ வச்சுருவேன். அந்த வழக்கிலேருந்து நீக்கிடுவோம். ஒரு ஷாட் உனக்கு ஒரு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக நடக்கும். என்ன, இருவர் மனமும் மாறாமல் ஒருவருக்குள் ஒருவராய் வாழ வைக்கிறேன். நல்லா இரு மகனே. இந்த பணமும் கிடைச்சாச்சு, வேலையும் உண்டு. குடிக்கிறத இன்னும் குடிக்க மாட்டலா? சரி போ. இன்னும் குடிச்சேன்னா இருக்குது, இல்லைன்னு போயிடும். ஓகே, தைரியமாக இரு. சத்தியம் மறவாதே மகனே, சந்தோஷமாக இரு. கர்மசாமிக்கு பாப்பா வழக்கு. படு, நான் போடுக்க கும்பிட்டு வா. நான் ஒரு கடை படித்து பார்க்கட்டேன். 3 பேர் இருக்காங்க, இவனு உண்டோ? அந்த லெட்டரில் எத்தனை பேர் இருக்குடா? உட்கார். 3 பேரை மெயின்டைன் பண்ணி தான் வழக்கு வந்து விசாரணை நடந்திருக்குடா. சரியா? ஆமாம். அதனால் உன் பக்கத்தில் குற்றம் இல்லைங்கிறது வந்து ஊர்ஜிதமாகிடுது. நீ வந்து நிரபராதி.
அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன்னைய பழி வாங்கணுங்கிறத உள்மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த செயலை செஞ்சு சாமி அவங்களுக்கு வேலை தான் கொடுத்துருந்தாங்க, வேலை தான் செஞ்சுருந்தாங்க. 13 வருஷமாக வேலை செஞ்சுருந்தாங்க. என்னடா இது ஒரு தவறான போக்கு, உன்னை நான் காப்பாற்றி தரேன், உன் பக்கத்தில் நீதி இருக்குங்கிறத உண்மையாக நிலைநாட்டி தருகிறேன். ஆஃபீஸில் எங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக போயிருக்கு சாமி, ரொம்ப ஆஃபீஸ் வந்து கடல் மாற்றி தரேன், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு வருமானம் கிடைக்கும், உன் மேலே உள்ள களங்கத்தை துடைக்கேன், பாக்கி உன் அறிவால் பார்த்துக்கா போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஆமாம் ஆமாம் தன்னுடைய அம்மாவை பற்றி கேட்கணுன்னு யாரோ வந்துருக்கு. யார் அம்மாவை பற்றி கேட்க? வேலையை பற்றி கேட்க வந்தவங்க யார் இருக்கீங்களா? யார் இருக்கா? வா, கரெக்டு தானே. உன் வாக்கில் கொஞ்சம் பொய் இருக்குதே அம்மா. ஒரு பத்தனம் சொந்தமான சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது, அதை மனத்தில் அழுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை கூப்பிட்டுட்டார், இதை வச்சு அதை அடிச்சிடறான்னு தானே நீ வந்த. ஏய், உண்மை தானே? கால் பார்த்தியா? முதல்ல என்ன சொன்னேன்? வெளியில் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு நான் நம்ப மாட்டேன்னு சொன்னோம்ல. நல்ல காலில் விடலை பாரு, கால் விட்டுருவான், சாமியை நல்லா கும்பிட்டுருவான். என்னடா பரமேஸ்வரா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க? நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? நீ கேட்ப. பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி தரணும்ல, அதையும் செட் பண்ணி தந்துடுறேன். உன் பிள்ளைக்கு அடுத்த வாரமே ஆன்லைனில் வேலை புக்கிங் ஆகுது, காப்பாற்றி தரேன். கால் விட்டுருவேன். ஏய், நான் சொல்லி முடிச்சுட்டேன், முடிச்சு தந்துட்டேன் அந்த சப்ஜெக்டை. சந்தோஷமாக இருப்போம். பணம் வேணுமா? இந்தா இந்தா ரெஜிஸ்டர் ஆகிடுது. போ, நல்லா இருக்கு. எப்படியோ உனக்கு பணம் கிடச்சிரும். ஜெயிச்சு ஜெராக்ஸை கொண்டு வந்து வாழ்த்துக்கு கொண்டு வந்துடும். 1 2 3. உன் மனைவி எங்கடா இருக்கா? தனியாக இருக்கா? வேறு மனைவி? மனைவிக்கு சமமாக அது போதும். ஏன் சமமாகன்னு கேட்டதுக்கு அருமையான வார்த்தையை சொல்லிட்டியா? ஆம்பளை கெட்டிக்காரன்டா, காலில் விட்டுவான். நட்புங்கிறது எல்லா வகையிலும் ஈடு கொடுத்தா தானடா நட்பு. இன்னும் இன்னொருத்தனை காலில் விட்டுருக்க ஐயாட்ட போ. இப்போ உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா தம்பி? கண்டிப்பாக அனுப்பணும். அனுப்பித்தாரேன், பொறுமையாயிரு. என்னமோ நான் கொடுத்த சக்கரம் வேலை செய்யலைன்னு சொன்னீங்க, என்ன விஷயத்துக்காக செய்ய வந்தீங்க? அந்த வழக்கு வந்து முடியறதுக்கு வாய்தா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த சக்கரம் வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன அர்த்தம்? நீதிமன்றத்துக்கு நான் வாக்கு சொல்ல முடியாது, உனக்கு தான் சொல்ல முடியும். உன் பக்கத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் அந்த விஷயம். நீ நிரபராதி என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம், புரியுதா? அதனால் எடுத்த உடனே எதிர்மறையாக பேசுகிற வார்த்தையை நிறுத்து. காப்பாற்றி தரேன், கால் வந்துட்டு வா. என்ன ஒன்று சொல்ல இல்லை தம்பி, இதை கூட ஒரு பெண் நண்பருடைய உதவியில் தான் நீ இந்த பாஸ்போர்ட்டில் போகணும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க? நடத்தி தரேன், கிடைக்கும். இந்தா அண்ணன் விஷயத்துக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது. உன் சேர் நான் வாங்கி தந்துடுவேன், சந்தோஷமாக இருக்கு. இந்தா பாஸ்போர்ட் 3 மாதத்தில் வெற்றி ஆகும். நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருடா, போயிட்டு வாங்க. கர்ப்பசாமிக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா மகளே. நல்ல மன நிறைவாக உட்கார் பார்ப்போம். கண்ண முடிக்கா, என்னைய பிரார்த்தனை பிடிக்கா. முருகா, ஓகே, கால் வந்துட்டு வரலாம். வைகாசிலிருந்து ஜனனமாகி வெற்றியாகி எனக்கு நற்செய்தியோடு வருவேன். நல்லா இருமா, சந்தோஷமாக புண்ணியம் கிடைக்கும். என் புருஷனை திருத்தித்தா, இல்லைன்னா என்னை எப்படியாவது தனியை உட்கார வச்சாது காப்பாற்றித்தா. பொம்பளைகளை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு விதி நடத்துகிறது. என்னம்மா சொல்லுத? என்ன சொந்தம் நாக்கில் சுடுதா உனக்கு? உண்மையை தானே சொல்லணும், உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா.
டீ கூட ஒன்று வாங்கி கொடுப்பா சூடாகட்டும். பாண்டிச்சேரியில் குடிகாரன் நிறைய உனக்கு. உன் வீட்டுக்காரன் குடிப்பான், உன் பிள்ளைய சம்மந்தம் இல்லாமல் வர. எந்த ஊரியா உனக்கு? இங்கே யார் உன்னை கூப்பிட்டா இப்போ? சம்மந்தம் இல்லாமல் குடிப்பான், சந்தோஷமான பிள்ளைய அடிப்பான். அந்தால கிறுக்கு பிடிச்ச பைய கணக்க முழிப்பான். அவன் மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். முடியும். இன்னும் 1.25 மாதங்கள் கால அவகாசத்தை நீ பொறுமையாக இருக்கணும். மாற்றி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இந்தா நல்லா இரு மகளே. வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தேர்த்து தரேன். அடுத்த உத்தரவில் உடல்நிலையை பற்றி நல்லா தரேன். வா குழந்த வா. நல்லா நாகப்பட்டினம். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? சௌக்கியம்னு சும்மா சொல்லுவான். ஏன் சௌக்கியமாக இருக்கேன்? கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. உனக்கு யாருக்குடா கல்யாணம் முடிக்கணும்? உனக்கு தானே. வா 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 நின்னுக்கா. வா இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வலிக்கு 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 வலிக்கு. என்ன வேலை பார்க்க? ஆரம்பத்தில் 10 நேரம் சாமி. இப்போ கட்டடம்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து தொழிலில் முன்னேறி தான் வந்தேன். கண்ணமோடு நிமிந்து உட்கார். உனக்கே உன் மேலே அவநம்பிக்கை இருக்கடா. நம்மளால் குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. தொழிலாளியும் இருக்குது, உடல் ரீதியாகவும் இருக்குது. என்ன கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா. இந்த கனியை வச்சு கும்பிடு. உடலில் புதிய சக்தியும் பிறக்கும். பக்கத்தில் வா. தொழிலும் கிடைக்கும். 3 மாதத்தில் ஒரு பெண் அமையும். கல்யாணம் முடிச்சு ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வா. யாருக்கு? அவனை பற்றி எனக்கு என்ன விஷயம்? இங்கே யாரும் தானே அவனுக்கு தான். எடுத்துக்கா. கனியை கீழே போட்டுறாத. ஓகே. கர்மதாமிக்கு பாப்பா ஏற்கனவே கல்யாண ஸ்டேஜ் வந்து பிரிஞ்சு விடுதா? சொல்லுங்கள். கல்யாணம் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நின்று போச்சு. கால் வந்துட்டு வரலாம். ஒரு காலத்தில் பொண்ணுகளை நிறைய செலக்ட் பண்ணி இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி அனுபவப்பட்டு வயசு முதிர்ந்துருச்சு. இப்போ 2ஆம் தரத்து பொண்ணாக இருந்தாலும் முடிச்சுக்கலாம்ங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் தோண்டிருக்கு. உண்மையா? முடிச்சு வச்சுருவோமா? ஒரு குழந்தையோடு இருக்குது, முடிச்சிடலாமா? அது ஒரு தியாகம் தானேடா. அந்த பிள்ளையாக வளர்த்துக்கலாம்ல. சொல்லு. சரி வராது. காலில் வந்துட்டு வா. நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கு. போய்ட்டு வா. ஏன் பிள்ளை இருந்தானே அந்த பிள்ளைய முடிச்சானே என்ன தப்பு? அதையும் நம்ம பிள்ளையாக வச்சுக்கலாமே. கர்மதாமிக்கு இந்தாப்பா ஆவணி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் உனக்கு கல்யாணம் நடக்கும்டா. உங்கள் ஏரியாவிலே பொண்ணு இருக்குது, முடிச்சிடலாம். சந்தோஷமாக இருப்பா. மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்க்கவா. ஜோடியாக வந்துடுவேன். கர்மதாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உனக்கு எந்த ஊருன்னு? வேற திருத்துறைப்பூண்டி தாண்டி 18 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு கிராமம். அது உங்கள் கிராமம். உங்கள் கிராமத்துக்கு ஒரு குளம் ஒன்று உடஞ்சி கிடக்கும். சரியாக அந்த கட்டெல்லாம் கட்டலை. அது பக்கத்தில் ஒரு சின்ன சாமி கோயிலும் இருக்குது. அதானே உங்கள் ஊர்? காரணம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார். என்ன தொழில் பார்த்து? ஸ்டூடியோ. வீடியோவா?
இது யாரு? என் பொண்ணு. என்ன பேர்? மீனாட்சி. கால் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, உங்கள் அப்பா மட்டும் கால் வந்துட்டு கொள்ளுவார். ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்கெல்லாம் அவங்க அந்த கலைகளை கலையாக பார்ப்பாங்க, பிழைப்புக்கு வழி இல்லாமல் தான் அலையுதாங்க. நிறைய பேரை பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு கடன்களால் கொஞ்சம் மன உபாதை நடக்கு. இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமா, வேறு தொழில் அடிஷனலாக வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? ஆன்லைன் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக தொழில் உனக்கு பார்க்க தெரியுமா? அப்போ ஆரம்பிச்சு வச்சுருவோமா வேண்டாமா? சரி, கால் வந்துட்டு வா. நீ இன்னொரு 1.25 வருஷம் 2 வருஷம் ஓடட்டும். என்ன இந்தா வருமானம் வரும், ஜனவசியம் பணவசியமாக உன் கடனை தீர்த்து தாரேன், சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்று கேள்வி கேட்டுக்கோ. ஒரு பிள்ளைய படித்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் பெற்று இருப்பார், ஐஸ்வர்யமாக போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே நாகப்பட்டினம் என்னுடைய வீடு வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு கேட்டுனது யார்? என்ன வீடு? என்னம்மா வளர்ச்சி இல்லை? என்ன வீடு வளர்ச்சி இல்லைன்னு புரியல அக்கா. நீங்கள் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் வீடெல்லாம் பேண முடியாமல் கிடக்கு. காலில் சம்சாரம் என்பது வீணை, அதில் அடுத்த வார்த்தைக்கு இடமே இல்லை. பக்கத்தில் வாங்க. சமுதாய போராட்டமும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகளும் பணம் சம்பந்தமான வாக்குவாத பிரச்சனைகள்லாம் தோன்றி இடமாற்றமும் ஏமாற்றமும் ஆகி இப்போ உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள். இதுக்கு யாரும் செய்வனை வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது இயற்கை கிரகங்களால் ஆன ஒரு நிலை. இதுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை வரும். இவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற மகன் இவன். அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கான், நல்லாயிருவான். இப்போ உங்கள் கடன்களை தீர்த்து சொந்த வீட்டுக்கு போக வச்சா போதுமா? கால் வந்துட்டுவான். தம்பி வா, நீ ஒரு கேள்வி கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? வேற என்னடா வேணும்? இந்தா வருமானம் வந்தாச்சு, வேலை கிடச்சாச்சு. ஏன்னா நீ காலில் விடும்போது அவன் கேட்டதை கொடுப்பான்னாச்சு, கொடுத்துட்டேன். சந்தோஷமாக இருக்கும். போடா வா, நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருங்கள். போ. கர்மசாமிக்கு கணவன் மனைவி குழந்தை வாங்க, காலில் விழுந்து வாங்க. அண்ணா யாரு? ஐயா ஐயா யாரு? மகன், அவங்க பையனா? வாங்க, சந்தோஷமா வாங்க. என்ன சொல்லி நான் எழுத என் என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பணம் தான் வேணும். என்னடா என்ன வேணும்? எங்களுக்கு பணம் தான் வேணும். நாங்கள் படுற கஷ்டத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க, உதவி செய்யக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. எந்த பெரியவங்களை நம்பி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அவங்க எங்களை கண்டுக்கிடல ஐயா. அதனால் கருப்புசாமி நீ தான் எங்களுக்கு தாய் தகப்பேன், எங்களை வாழ வை அப்படின்னு கேட்டு வந்துருக்கான். காலில் வந்துட்டு வா. இந்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் பணம் கொடுக்கும்படி கட்டளை. இந்தாடா, கடன்கள் தீரும், வருமானம் பெருகும். வேறு என்னடா வேணும்? ஆம்பளை பையன் வேணும். என்ன பேருடா வைப்ப? என் பேரே வைக்கிறேன். முதல்ல ஒரு குழந்தை தோன்றி வயிற்றில் மறைந்தது. ஆகையினால் பிறப்புக்கு இது 4வது ஆம்பளை பையன் வேணும்னு நீ கேட்குற. நாட்டை ஆளதுக்கு பிறப்பான். அவன் பேர் கருப்பசாமின்னு வருவான். கையில் ஒரு அடையாளத்தோடு வருவான். வச்சுப்பா, சந்தோஷமா இருங்க. போங்க. எந்த கோளாறும் இல்லை.
எல்லாம் இயற்கைக்கு போய் மந்திரம் தந்திரம் நடத்தி வேண்டியும் பணத்தை இழந்துடாத அண்ணே. கர்மசாமிக்கு